நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சீவலப்பேரி தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவரசு இருக்கிறார். அறிவரசு, நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கனமழை பெய்த காரணத்தினால் அங்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில நெல்லை மாவட்டத்தில் ஒரு பிரதான நதி தாமிரபரணி ஆறு தான். தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு 5500 அடிக்கு மேல பூக்குளம் என்கிற இடத்துல உற்பத்தியாகி சுமார் ஒரு வனப்பகுதியில ஒரு 23 கிலோமீட்டரும், சமோலி பகுதியில 97 கிலோமீட்டரும் பயணிக்குது. இப்போ நம்ம கடந்த 2 தினங்களாக நெல்லை மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மாஞ்சோலி எஸ்டேட் பகுதியில அதிக மழை பெஞ்சதுனால காட்டாற்று வெள்ளங்கள் இன்னைக்கு இந்த தாமிரபரணி ஆற்றுல கலந்துட்டு வருது. தாமிரபரணி ஆறு பொறுத்தவரையில இந்த ஆறு வனப்பகுதியில, அதாவது மலைப்பகுதியில கிட்டத்தட்ட பேயாறு, சிற்றாறு, சித்ரா நதி, காரையாறு, மயிலாறு, பாம்பாறு என கிட்டத்தட்ட ஒரு 7 துணை ஆறுகளை கொண்டதான் அந்த தாமிரபரணி ஆறு. அந்த காட்டாற்று வெள்ளம் இங்க சேர்ந்ததுனாலையும் அதே மாதிரி சமவெளி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக தான் இன்னைக்கு தொடர்ந்து 2 நாட்களாக தாமிரபரணி ஆற்றுல ஒரு 65,000 கன அடிக்கு மேல தண்ணி பெய்கொண்டு இருக்குது. இந்த தாமிரபரணி ஆற்றுனால இன்னைக்கு சீவலப்பேரி தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. இந்த தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டதுனால சீவலப்பேரி வழியாக ஓட்டப்படாரம், அருப்புக்கோட்டை, புதியம்புத்தூர் போலக்கூடிய அந்த சாலைகள் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டிருக்குது. தாமிரபரணி நதியில கிட்டத்தட்ட இங்கு உள்ள முக்கிய அணைக்கட்டுகள் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு. இந்த அணைக்கட்டுகள்ல இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% தண்ணீர் தான் இருப்புல இருக்குது. அதனால அதனுடைய உபரி நீர் தாமிரபரணி ஆற்றை தான் கலக்கும். ஆனா இந்த ஆண்டு அங்க அணைகள்ல நீர் இல்லாததுனால அணைகளிலிருந்து குறைந்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கன அடி தண்ணீர் தான் தாமிரபரணி ஆற்றுல விடுவிச்சிருக்கிறாங்க. அதனால பெரிய அளவுல நெல்லை மாவட்டத்துல சேதம் இல்லை. இந்த தாமிரபரணி ஆறை பொறுத்த வரையில இந்த தாமிரபரணில ஒரு 8 அணைக்கட்டுகள் இருக்குது. அது தலையணை, முதல் அணைக்கட்டு தலையணை, நதியுண்ணி, கனடியான், அரியநாயபுரம், பலவூர், சுத்தமல்லி, மருதூர். இதற்கு அடுத்தான கடைசி அணைக்கட்டு தான் சிறுவைகுண்டம். இந்த சிறுவைகுண்டம், மருதூர் அணைக்கட்டுகளுக்கு இடையில தான் தென்காசியிலிருந்து வரக்கூடிய சிற்றாறு அதுல கலக்குது. அதனால கடைசி அணைக்கட்டான அந்த சிறுவைகுண்டம் பகுதிகளில் தான் அதிக அளவுல வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அங்க கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 70,000 கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்குது. இந்த அந்த தண்ணீர்கள் தான் புன்னக்காயல் கடல்ல போய் கலக்குது. இதுவரை பொறுத்தவரையில நெல்லை மாவட்டத்துல ஒரு 7 வீடுகள் இடிஞ்சிருக்குது. மற்றபடி 2 பசுமாடுகளும் 2 கன்றுக்குட்டிகளும் இறந்திருக்கு. பயிர்களை பொறுத்தவரையில அந்த சேத மதிப்புகளை இப்பதான் கணக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அறிவரசு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.